வேண்டுதல் செய்து. ஹல்லேலூயா. இப்படி ஒரு கூப்பிடுதல் இருக்குங்க, இப்படி ஒரு கூப்பிடுதல் இருக்கு. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம எப்போ பலத்த சத்தம் நம்ம மனசுலேருந்து வரும்னா, எப்போ கண்ணீர் வரும்னா, நம்ம அந்த அந்த துயரத்தின் உச்ச கட்டத்தில் நம்ம இருக்கும்போது, அந்த உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது நம்ம அறியாமே அந்த பலத்த சத்தம் நமக்குள்ளே வரும். அந்த கண்ணீர், அந்த 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 கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நமக்குள்ளேருந்து வெளியே வரும். அதில் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்குண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார். ஹல்லேலூயா. அந்த கூப்பிடுதல் யாருக்குன்னா உனக்காகவும் எனக்காகவும் தான். ஹல்லேலூயா. அந்த கூப்பிடுதல் யாருக்காகனா உனக்காக எனக்காக பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல நம்ம கூட சில வேளைகளில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அந்த போராட்டத்தின் துயரத்தின் உச்சக்கட்டத்தில் போகும்பொழுது நம்மை அறியாமே பலத்த சத்தத்தோடு நம்ம கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நான் சில வேளைகளை பலத்த சத்தத்தோடு ஜெபிச்சிருக்கேன். நான் பலத்த சத்தத்தோடு ஜெபிச்சிருக்கேன். அந்த உபத்திரவத்தின் பாதையில் போகும்பொழுது ஆண்டவர் அந்த பலத்த சத்தம் தன்னாலே நமக்குள்ளேருந்து வரும். அந்த பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். அவர் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். ஆனால் அந்த பலத்த சத்தத்தின் ஜெபம் யாருக்காகனா உங்களுக்காக எனக்காக தான். ஆண்டவர் அன்றைக்கு பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். தேவன் பயபக்தி உள்ளவராயிருந்தார். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்து, பயபக்தியோடு கூடிய ஜெபமா இருந்து தன் பிதாவை நோக்கி அவர் பயபக்தியோடு ஜெபித்தார். தன் ஜனங்களுக்காக, தன் நிமித்தம் தன்னுடைய நாமத்தினால ரட்சிக்க போகிற ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவத்துக்காக, அவள் செய்த அக்கிரமங்களுக்காக, அவருடைய நோய்களுக்காக, அவருடைய பலவீனங்களுக்காக அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தான் பலியாக போவதை நினைத்து பிதாவானவரை நோக்கி கதறி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. யாரும் எனக்காக ஜெபிக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்த ஒரு ஆண்டவர் உங்களுக்காக உண்டு. ஹல்லேலூயா. அவர் எனக்காக பிதாவிடத்திலே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறாரு. அந்த ஜெபம் எனக்காக எப்பொழுதும் இருக்கு. ஹல்லேலூயா. யார் ஜெபித்தாலும் ஜெபிக்காமல் போகாலும் அந்த இயேசு கிறிஸ்து இயேசுப்பாவோட ஜெபம் எனக்காக இன்றைக்கு இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் எனக்காக பலத்த சத்தத்தோடு ஜெபித்திருக்கிறார். அவர் கண்ணீரோடு வேண்டுதல் செய்திருக்கிறார். எதுக்காகனா நம்முடைய ஆத்துமாக்காக, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் கதறி ஜெபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாம் ருசி பார்க்க போகிற மரணத்தை அவர் ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. ருசி பார்க்கிறதே அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சித்தத்தை நிறைவேற்றினால்தான், தான் மரணத்தை ருசி பார்த்தால்தான் மரணத்தினின்று ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி அவர் நம்பி அவர் பிதாவை நோக்கி கதறி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் என் மூலமாய் ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகள் மரணத்தை ருசி பார்க்காதபடிக்கு நான் அந்த மரணத்தை ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே, நான் அந்த மரணத்தை ருசி பார்க்கிறேன் பிதாவே என்று சொல்லி அவர் மரணத்தை ருசி பார்க்க தன்னை ஒப்பு கொடுக்க பலன் கொடுக்கும்படிக்கு பிதாவை நோக்கி கதறி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அப்படி என்று சொன்னால் மற்ற காரியம் அவர் ஏன் செய்யாமல் போகிறார்? ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் தேவன் நமக்காக பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தது அவர் கூப்பிடுதலுக்கு பிதாவானவர் மனம் இறங்கி அந்த சத்தத்தை கேட்டார். அந்த சத்தத்தை கேட்டு இயேசுவுக்கு மறு உத்தரவு அருளுகிறார். இயேசுப்பாக்கு அவர் மறு உத்தரவு அருளுகிறார். என்ன மறு உத்தரவுனா, நீ நானும் தான் அந்த பதில். அந்த மறு உத்தரவு யாருன்னு சொன்னா, நீ நானும் தான் அந்த மறு உத்தரவு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் உட்கார்ந்துருக்கோமே, நீ நானும் தான் அந்த பதில், இயேசுவுக்கு பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவானவர் மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. அந்த மரணத்தை ருசி பார்க்க அவருக்கு பலத்தை கொடுத்தார். அந்த பிதாவானவர் மறு உத்தரவு அருளி அந்த மரணத்தை ருசி பார்க்க, அதாவது என்ன சொன்னால், தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு இந்த தேவன் அவரை குறித்ததான சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு, மரணத்தை ருசி பார்த்து முடிக்கும்படிக்கு பிதாவானவர் அவருக்கு அந்த பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றி முடிக்க அவருக்கு பலனை கொடுத்தார்.
அல்லேலூயா. அதை நிறைவேற்றி முடிக்க பிதாவானவர் உதவி செய்தார். பிதாவானவர் சத்துவத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை அவர் செய்து முடித்ததுபடியினால்தான், அல்லேலூயா, அவர் செய்து முடித்ததுனால என்ன கிடைச்சது தெரியுமா? அல்லேலூயா. அவர் வேண்டுதல் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய ஜெபத்தை கேட்டார், பிதாவானவர் கேட்டார். கேட்டு என்ன பண்ணார்? தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு தன் மகனை பலப்படுத்தினார். இயேசுவை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நேற்று தினத்தில் ஜெபிக்கும்போது ஒரு காரியம் மனசு தொட்டுச்சு. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார் இல்லையா? ஏசப்பா என்ன சொன்னார்? சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்போது இதுவரைக்கும் எனக்கு அந்த வசனத்தோட ஒரு 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 வெளிப்பாடு எனக்கு கிடைக்கல. ஆனால் நேற்று தினத்தை நான் ஜெபிக்கும்போது அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னால், நான் உனக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சிலுவையிலன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தார். உனக்கு அப்போ எனக்கு ஆண்டவர் அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தார். எனக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ நீங்கள் கேட்டு ஏதோ செய்ய போகிறது அப்படி அல்ல. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. உங்களுக்காக என்னென்ன செய்யணுமோ அவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவருடைய ஜெபம் எப்படி, அவருடைய கூப்பிடுதல் எப்படி இருந்ததுன்னா ஒரு கீழ்ப்படுதல் நிறைந்த கூப்பிடுதலாக இருந்தது. அவருடைய கூப்பிடுதல் எப்படின்னா அவர் கீழ்ப்படிந்து கூப்பிட்டார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து கூப்பிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரணமாக பாவம் அற்புதம் தேவை. பாஸ்டர் ஒரு 5-10 நிமிஷம் எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தேவைக்காக கூப்பிடும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. அல்லேலூயா. அது போல் ஒரு துன்பத்தை இக்கட்டு நடுவில் நீங்கள் இருக்கும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவர் நம்முடைய இயேசுவானவர் அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு, பிதாவானுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு கீழ்ப்படிந்து கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் விழிப்பாக கவனிங்க. தேவன் எந்த காரியத்தில் உங்களை கீழ்ப்படிய சொல்லுகிறார்? திருவிருந்து எடுக்கிறதோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை குறித்த தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றணும். அல்லேலூயா. உன்னை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் உனக்கு இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் அதுதான். அல்லேலூயா. நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது உனக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வர்றது அதுதான். அல்லேலூயா. அப்படியானால் அவர் கீழ்ப்படிந்து கூப்பிட்டார். அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு பிதாவால் நோன் சொல்லவே முடியல. அல்லேலூயா. அப்படி அவர் கீழ்ப்படிந்து கூப்பிடும் பொழுது பிதாவானவர் மனம் இறங்கி அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட விளைவு என்னன்னு நான் சொல்கிறேன். அது நீங்களும் கூட எந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை கீழ்ப்படியும்படிக்கு எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியத்திலே கீழ்ப்படியும்படிக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் கூப்பிட்டா நம்ம சத்தம் பிதாவுக்கு பிரியமாக இருக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. நம்ம சொல்லி நம்ம வீட்டில் பாருங்கள், நம்ம பேச்சை கேட்கலன்னா அந்த பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் நம்ம கொடுக்கணும். சரி, அதை விட்டுருங்க. ஆனால் பிதாவானவர் அவர் கீழ்ப்படிந்து சத்தத்தை பிதாவை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. அதுபோல் நீங்களும் ஆண்டவர் உங்ககிட்ட எந்த காரியத்துக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறார் அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எனக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். எதில் உங்களை கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறான்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த காரியத்தில் கீழ்ப்படியும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போ பிதாவானவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய பலத்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். அல்லது உங்களுடைய கண்ணீருக்கு அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செவி கொடுத்து அவர் கேட்டு மனம் இறங்கி அல்லது உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கு என்ன மறு உத்தரவு கிடைச்சது தெரியுமா? அவருக்கு அதாவது 10வது வசனம் வாசிமா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியர் என்ற ஊழியத்தை அவர் கையிலே பிதாவானவர் கொடுத்தார். அல்லேலூயா. எதை கொடுத்தாருங்க நம்பி? ஊழியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எதை கொடுத்தார் ஆண்டவர்? ஊழியத்தை கொடுத்தார்.
பிரதான ஆசாரிய ஊழியத்தை இயேசுவின் கையிலே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் என்னங்க செய்வான்? ஜனங்களுக்காக மன்றாடுவான், தேவனுக்கு முன்பாக பரிந்து பேசுவான், தேவனுக்கு முன்பாக பரிந்து பேசி மன்றாடி ஜெபித்து அவருடைய பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி அவன் கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்த்தி ஜெபிச்சிருப்பான். அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவன் ஜெபிச்சிருப்பான். அதுதான் ஆசாரியன் செய்கிற வேலை. அல்லேலூயா. அவன் மன்னித்து அந்த 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 ஜனங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு அவன் வழியாக இருந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியன், நான் இப்போது உங்களுக்கு முக்கியமான ரகசியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரதான ஆசாரியன் என்ற ஊழியத்தை இயேசுவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கூப்பிட்டதனுடைய விளைவு அவர் பிரதான ஆசாரியன் என்ற ஊழியத்தை பிதாவானவர் அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அவரே பிரதான ஆசாரியராக மாறினார். இயேசுவே பிரதான ஆசாரியராக மாறினார். பிரதான ஆசாரியராக மாறி தன் ஜனங்களுக்காக இரவும் பகலும் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராக அவர் மாறினார். அல்லேலூயா. இரவும் பகலும் தன் பிதாவை நோக்கி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஆசாரிய ஊழியத்தை பிதாவான அவருடைய கரத்திலே நம்பி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஊழியத்தை தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். ஊழியத்தை ஆண்டவர் சாதாரணமாக கொடுத்துட மாட்டாரு. ஊழியத்தை ஆண்டவர் சாதாரணமாக கொடுக்க மாட்டாரு. நீ கீழ்ப்படிந்து அவருடைய கூப்பிடுதல் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து கூப்பிடுகிற மகளாக மாறுவையா என்று சொன்னால் கண்டிப்பாக அப்போ ஆண்டவர் ஆண்டவர் உன்னை நம்பி ஊழியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உன்னை நம்பி ஆத்துமாக்களை கொடுப்பார். இயேசுவுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுத்தார். பிரதான ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தார். ஆத்துமாக்களை கொடுத்தார். பரிந்து பேசும்படிக்கு செய்தார். அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக கதறி செபிக்கும்படி செய்தார். ஆத்துமாக்களை நம்பி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னையும் என்னையும் நம்பி ஆண்டவர் ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால், அல்லேலூயா, ரட்சிப்பை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை தான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி அல்லேலூயா உனக்கும் எனக்கும் மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. க்ளோரிலா. நான் தேர்டு சொன்ன பாயிண்ட்டு உங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா புரிய நினைக்கிறேன். ஊழியம் செய்யறதா உங்களுக்கும் ஆண்டவர் புரிய வைப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மற்ற ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிற, மற்ற ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து போராடுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு நீங்கள் கூப்பிடுகிறவர்களாக மாறுங்க. ஹல்லேலூயா. உங்களை நம்பி தேவன் பெரிய காரியங்களை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை நம்பி ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. சாதாரண காரியம் இல்லை, சாதாரண அதிசயங்கள் அற்புதங்கள் அல்ல, பெரிய காரியங்களை தேவன் உங்களை நம்பி ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை கேட்டபடி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி மறு உத்தரவு உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சுருக்கமாய் ஒரு ஜெபம் செய்கிறேன்.